ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் kannammaKattappa. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். டீ டைம் ஸ்நாக்ஸு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் அதே டைமில் ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். இது பொரியறதுக்கான டைம் மட்டும் தான் எடுக்கும். நம்ம தனியாக அதுக்கு மிக்ஸ் பண்ணி ரெஸ்டிங் டைம்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கேரட்டும் ஆனியன் எடுத்திருக்கேன். ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி கேரட் வந்து நல்லா பொடி பொடியாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஆனியனை ஒரு பவுலில் கொட்டிட்டு இதை வந்து கையால் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எல்லாமே செப்ரேட்டாக ஆகணும். அந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்காக அது ஃபுல்லாக நொறுங்கிடக்கூடாது. பட் ஆனால் வந்து அது தனித்தனியாக இருக்கணும். ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்கணும். அந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அது கூடவே இந்த கேரட்டை சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது கூடவே உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரியான மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ அந்த காயப்பொடியும் அந்த பெருஞ்சீரகமும் தான் இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் கொண்டு போகும். ஸோ அதனால் அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாய் பொடியை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம். கடலை மாவு எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் நிறையா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமாவும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை கையால் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம கையாலேயே நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கடலை மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துருந்தேன். இதுக்கப்புறமும் இதுக்கப்புறமாவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் மொத்தமாக நான் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலை மாவு. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பதம் வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா உருண்டையாக போடாமல் தட்டி போடணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு இந்த வடை வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இது இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டு நல்லா சூடாகட்டும். இது சூடானதுக்கப்புறமா நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேட்டரை அந்த மிக்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துடலாம். இது வந்து அன்ஈவனாக இருக்கும். இது ஷேப்பே இருக்காது. இதுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் இதை பக்கோடான்னு கூட சொல்லிக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் வடை டேஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அடைச்சி போடாமல் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். டீப் ஃப்ரை பண்ணும்போது அடைச்சி போடாதீங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது அதிகமாக. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்ன குட்டி குட்டியாக தட்டையாக போடுங்க. ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம வந்துட்டு ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணலாம். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நமக்கு வந்து ரெடி ஆயிரும் நம்மளோட அந்த வடை அல்லது பக்கோடா என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். பட் ஈவினிங் டைம் நல்ல ஒரு டேஸ்டியான நல்ல ஒரு கிறிஸ்பியான மழை டைமில் சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் டீயோட. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் அதே டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கேரட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உள்ளி எது கேரட் எதுன்னு தெரியாது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த தட்டி உள்ளே போட்டதுக்கப்புறமா அடியில் போய் பாத்திரத்தில் ஒட்டுற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். லைட்டாக அந்த கரண்டி வச்சுட்டு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வேக விடுங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்துட்டு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் வந்து ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா லைட் கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ஆயிலில் இருந்து எடுத்துடலாம். நம்மளோட அந்த ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான டீ டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கும் இதே டைம் இன்னொரு செமையான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டடா பாய்.